அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தியாஸ் கஃபேல ரொம்பவே வித்தியாசமான வகையில பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். சோ இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் அது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நம்ம இந்த மாதிரி பொடியா நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்து நம்ம அதை நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த தேங்காய் பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் இப்போ நமக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து கூடவே மிக்ஸி ஜார்ல இருந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து இன்னும் ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அதை வேக விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும், நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும். பாத்தீங்களா, நல்ல டேஸ்டியான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மல் சாப்பாடோடையும் தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும் போதும் அது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். நிறைய கிட்ஸ் இல்லைன்னா நிறைய பெரியவங்களுக்கே பீட்ரூட் பிடிக்காம இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம தியாஸ் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.